ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்கள் குடும்பங்களை ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களுங்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊறிக்கொண்டே இருக்கிற ஒரு நீரூற்றாயிருக்கும். நான் அவனுக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பேன், நான் அவனுக்குள் ஒரு நன்மையை வைப்பேன், நான் அவனுக்குள் ஒரு ஜீவனை கொடுப்பேன். அவன் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறானோ, அவன் நித்திய காலமாய் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த நீர் ஊற்று அவனுக்குள் இருந்து வெளிப்படுகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது 90வது சங்கீதத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் எந்த விதமான அநீதி இல்லை என்பது விளங்க பண்ணும்படிக்கு யார் ஒருவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் முதிர் வயதானாலும் பசுமையுமாய் கனி தருகிறவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. நான் கொடுக்கிறதான தண்ணீரை எவன் பருகுகிறானோ, பிரியமானவர்களே, அவனுக்குள் இருக்கிறதான தண்ணீர் வற்றி போவதில்லை. வற்றி போகாத ஒரு நீர் ஊற்றாக, நீர் தடாகமாக கர்த்தர் அவனை மாற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல. எந்த இடத்திலையும் வற்றி போனாலும் உன் வாழ்க்கையில வற்றி போகாத ஒரு நீரூற்றாய் கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. உனக்குள் இருக்கிறதான நதி வற்றி போகாது, உனக்குள் இருக்கிறதான ஊற்று கண்கள் வற்றி போகாது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ இலை உதிராத மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கிறதா இருக்கும். காரணம் என்னவென்றால், பிரியமானவர்களே, கோடை காலம் வந்தாலும் அது பயப்படுவதில்லை, வறட்சி காலங்கள் வந்தாலும் பயப்படுவதில்லை, அது இலைகள் உதிர்வதில்லை. காரணம், அதனுடைய வேர் தண்ணீர் அண்டை இருக்கிறபடியாலே. கர்த்தரை நம்பியிருக்கிற மனிதனோ செழிக்கிறவனா இருப்பான். என்னோடு இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி நம்மை செழிப்பாக்குகிற தேவனை துதிக்கிறவர்களாக இருப்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அப்படி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? மற்றவங்க பக்கத்தில் இதை கை தூக்காதவங்க, சொல்ல விரும்பாதவங்க, மற்றவங்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். மழை வந்தால் நம்ம வாழ்க்கை நடக்கும். வெயில் அடித்தா யார்கிட்டனா கையை ஏந்துவோம். ஆமாம். தொழில் நடக்கலைன்னா வேற யாராவது உதவி செய்வாங்களான்னு பார்ப்போம். மழை வந்தால் தான் எங்கள் வாழ்க்கை நடக்கும். கை உயர்த்தினவங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும்.
ஏசப்பா அதான் சொல்றாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அங்க வேதம் சொல்லுது, இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து. யோவான் 7:38. அவன் உள்ளத்தில் இருந்து, அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆமா, இந்த வேத வசனம் சொல்ற மாதிரி யாரு விசுவாசிக்கிறார்களோ. அல்லேலூயா. எத்தனை பேர் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வந்தீங்க? பைபிளை தூக்கி காட்டுங்களையா. அல்லேலூயா. சிலவங்களுக்கு உருவம் பெருசாக ஆக பைபிள் சின்னதாயிருது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க பெரிய பைபிள் தூக்கிட்டு வராங்க, ஆனால் பெரிய பிள்ளைகள் சின்ன பைபிளை தூக்கிட்டு வரீங்க. ரொம்ப நன்றி. அல்லேலூயா. எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ ஆரோக்கியத்தோடு இருப்போம் இன்னும் பூமியில் உள்ளவன் சொல்கிறான். அல்லேலூயா. ஆனால் எனக்கு எங்களுடைய பிதாக்கள் சொல்லி கொடுத்தது, நீ வேதத்தை சுமரு, அந்த வேதம் ஒன்றை சுமந்துக்கிட்டே போகும். அல்லேலூயா. சொல்லாமா எல்லாரும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆபிரகாம் சரீரத்தை பார்க்கும்போது 100 வயசு பலவீனம் உள்ளவனாயிருந்தான். பலவீனம் உள்ளவனாயிருந்தான். மனைவியை பார்க்கும்போது அவளுடைய கற்பம் செத்து இருந்தது. ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவனுடைய உணர்வெல்லாம் செத்திருந்தது. இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் அறிக்கை செய்தான், பாடி தேவனை மகிமைப்படுத்தினான். அவனுடைய சரீரம் பலம் உள்ளதாக மாறிற்று. பிள்ளை பெறும் ஆற்றலை சாரால் பெற்றால் ஆபிரகாம் பிரியமானவர்களே ஒரு ஆரோக்கியம் உள்ளவனா மாறினான். இன்னைக்கும் நம்ம வீட்டில் பாடனா எங்கள் அப்பாவுக்கு என்னதான் ஆயிட்டுன்னு சொல்லிடுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு என்னதான் ஆயிட்டு, எங்கள் அப்பா ஒழுங்காக காசு வந்து கொடுக்கல போல, அதான் என்னதோ புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. கோயிலுக்குள்ளே நீ பாடினவனை ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் வாய் கொண்டு வந்தாங்க, என் கூட வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். சொல்லுங்க பார்ப்போம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழி. எல்லாம் வாயை திறந்து சொல்லு, என்ன பார்த்து கை தட்டாத, நீ பாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, குழம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, குழம்பலுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே, என் சாம்பலை நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே, என் சாம்பலை நீக்கிடுவே. அலங்காரமாகிடுவே, சபைதனில் அலங்காரமாகிடுவே. சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே அது வற்றாது ஒரு நாள். ஹல்லேலூயா. ஞானவான்களுடைய போதனை ஜீவ ஊற்று. இந்த இடத்துல நீ பிரசங்கம் கேட்கும்போது உனக்குள்ள இருந்து ஒரு ஊற்று கிளம்பணும்.
நான் கோயிலுக்கு போனேன் நஷ்டம் அடைஞ்சு போனேன்னு சொல்லக்கூடாது. கோயிலுக்கு போகிறதுனால நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கோயிலுக்கு போனதுனால கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. கோயிலுக்கு போனதுனால ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்தாரு. எனக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறாரு. கோயிலுக்கு போனதுனால நான் முன்னேறி கொண்டு தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எந்த தீமையும் வரலை. அவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஞானவான்களின் போதனை ஜீவ ஊற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது, புத்தி உள்ள மனிதன், நீதிமொழிகள் 16 வாசிக்கும் போது, புத்தி உள்ளவன் ஜீவ ஊற்று உள்ளவனாயிருக்கிறான். நீங்கள்லாம் புத்திவான்கள். மூடர்கள் தேவனை அறியார்கள், நீங்களோ ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள். ஆனபடியாலே பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று இருக்கிறது. இங்கே செய்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு தண்ணியை கொடுக்குறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்குக்குள்ள ஒரு தண்ணியை கொடுத்தாரு. அது அவனுடைய வறண்ட காலத்திலும் அவனுடைய பூமியில் என்னத்தை உண்டாக்கிட்டு? விளைச்சலை உண்டாக்கிட்டு. எப்படிப்பட்ட விளைச்சல்? 100 மடங்கு உள்ள விளைச்சலை உண்டாக்கிட்டு. மழை வந்து ஈசாக்குக்கு அறுவடை கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுது, அந்த வருஷத்துல மழையே வரலையாம். ஆனா ஈசாக்கு விதைத்ததிலே கர்த்தர் எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. காரணம் என்னன்னா, அவனுக்குள் இருந்ததான ஊற்று கண்கள் அவன் செய்தவைகளை விளையும்படியாய் செய்யிற்று. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, உலகத்தின் செல்வத்தினால் அல்ல. நம்முடைய ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவனுக்கு தண்ணி கொடுப்பேன். அந்த தண்ணி அவனுக்குள்ளே இருந்து அவன் எவ்வளவு காலம் வாழ்றானோ. அல்லேலூயா. எங்கள் அப்பா இந்த ஊருக்கு வரும்போது பிரியமானவர்களை வெறும் கையாக தான் வந்தார். ஒரு ட்ரெஸ்ஸு மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். நான் இங்கே வந்தபோது கர்த்தர் அவரை ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனராக மாற்றி கர்நாடகம் முழுவதும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி பிரியமானவர்களை ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக அதை மாற்றினார். அது மாத்திரமல்ல, மணிவிலாஸ் என்கிற ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக மாற்றினது மாத்திரம் இல்லை, அவருடைய பிரயாசத்தின் பலனிலே அவர்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் நீரூற்றை மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற பிரயாசங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யம், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்காக படுகிற பிரயாசங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் கொடுக்கிறதான அந்த பிரயாசத்தின் பலன் உங்கள் மூலமாய் அநேக ஊழியங்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக மிஷனரிகள் தாங்கப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. திஸ் இஸ் த பிளெஸிங் ஆஃப் காட். உங்கள் கையில் இருக்கிறது கொஞ்சம் தான். நீங்கள் பெரிய சம்பாத்தியம் உள்ளவங்க இல்லை, கொஞ்சம் தான் சம்பாத்தியம். ஆனால் உங்களுடைய சம்பாத்தியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. காரணம், பிரியமானவர்களே, நீதிமான்களுக்குள்ளே ஜீவ ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாரிய ஸ்திரீயை பார்த்து, அந்த அம்மாவுக்கு தான் வீட்டுக்கு தண்ணி கொடுக்குற, தண்ணி எடுக்க கூட வெக்கம் வெளியே வர்றதுக்கு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை அவ்வளவு அவல நிலையாக இருந்தது. அவளுக்கு தான் வீட்டுக்கே தண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பிரச்சனை. அதனால எல்லாரும் மத்தியானத்தில் ஒதுங்கின பிறகு ஒரு 3 மணி போல அவள் தண்ணி எடுக்கும்படியாய் வருவாளாம். அல்லேலூயா. அவளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆர் பிளஸட். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் உனக்கு தண்ணீரை கொடுக்கும் பொழுது அது உனக்குள் இருந்து ஊறிக்கொண்டே இருக்கும். எஸ்ராவும் நெகேமியாவும் இந்த சமாரியர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், நீங்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டக்கூடாது, நீங்கள் எருசலேமின் ஆலயத்தை கட்டக்கூடாது, நீங்கள் எருசலேமுக்குள்ள வரக்கூடாது, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள்.
ஆனால் ஏசப்பா சொன்னாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் உன்னோட தான் தங்குவேன்னு சொல்லி 2 நாள் இல்லை 3 நாள் அந்த சமாரியாவிலேயே தங்கினார். அல்லேலூயா. உலகம் உன்னை வறண்டது என்று சொல்லலாம், உலகம் உன்னை உதவாதது என்று சொல்லலாம், உலகம் உன்னை பிரயோஜனமற்றவன் என்று சொல்லலாம் பிரியமானவர்களே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அந்த தேவாதி தேவனை கரங்களை தட்டி அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் உனக்குள்ள இருந்தால் போதும், நீ எதிலையும் வறண்டு போக மாட்டான், எதிலையும் அவர் குறைஞ்சவனா உன்னை விட மாட்டார். எல்லா இடத்திலையும் அவர் உன்னை உயர்த்தி தான் வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், என்னை வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாய் விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவன் நதி பாயும். ஏசியா தீர்க்கதரிசியில சொல்லும் பொழுதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவர்களும் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களும் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்களுடைய நாவுகள் தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவங்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். அது கிடைக்கலையே, அது நடக்கலையே, படிப்பு முடிச்சிட்டேன் ஆனால் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே, பிள்ளைகள் வயதாயிட்டு போகுது, இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கலையே, எனக்கு வருமானம் சரியா இல்லையே, எனக்கு வயசாயிருச்சு இன்னும் ஏற்ற திருமணம் நடக்கலையே. அவர்களுடைய நாவு அவர்கள் தவிப்பினாலே வறண்டு கிடக்கும் பொழுது என் வேத வசனம் சொல்லுது, நான் அதை கேட்டு கைவிடாதிருப்பேன். அவங்களை கைவிட மாட்டேன், அவங்களை கைவிட மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் வசனம் சொல்லுகிறது பாருங்க, 18வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். உயர்ந்த இடமாய் அது இருந்தாலும் அங்கே நான் ஆறுகளை உண்டாக்கி, அவர்களுடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகள் இருந்தாலும் அதிலையும் ஊற்று கண்களை திறந்து தருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ ஆண்டவர்கிட்ட தாகமா இருந்தா போதும், உன்னை திருப்திப்படுத்தும்படியாக உனக்கு வேண்டிய நீர் வளத்தை தருவார். என் வேத வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல். உனக்குள்ள தாகம் இருந்தா போதும், உன்னை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறது இல்லை, வாக்குத்தத்தமானது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். நீ கலங்கி நிற்கும் போது உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் அதை கொடுப்பார். வனாந்திரத்திலே ஆகார் கலங்கி நிற்கிறா. பிரியமானவர்களே, ஆகாருக்கு மாத்திரம் நம்பிக்கை அல்ல, அவனுடைய மகனாகிய இஸ்மவேலையும் கர்த்தர் பெரியவனாக மாற்றுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களே எந்த மனிதருக்கும் அவர் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, வாசிங்க ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 25-26 நீதிமொழிகள் 25-26. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான்கள் தள்ளாடிவிட்டால் அவர்கள் கலங்கினதான ஒரு தண்ணி இருந்ததான கணத்திற்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். கெட்டு போனதான ஊற்றுகளுக்கு அவர்கள் ஒப்பாயிருப்பார்கள். சுனை என்று சொன்னால் பிரியமானவர்களே, இந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு பெரிய தொட்டி தண்ணி கட்டி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து ஊற்று வந்துகிட்டே இருக்கும்.
அந்த சுனை கெட்டு போயிடுச்சுன்னா பிரியமானவர்களை துர்வாசனை வீசும். ஏன்னா அந்த தண்ணி வேற எங்கேயும் போகாது, அந்த தண்ணி குறைஞ்சும் போகாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் துன்மார்க்கரின் நடுவில் இருந்து விட்டால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவன் நீதிமான்களாய் இருந்தாலும் அவனுடைய கிணறு கெட்டு போன ஒரு கலங்கி போன தண்ணியை போல இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மேன்மையான மனிதன், ஆனால் அவனுடைய தகப்பன் தாய் செய்த சில தவறுகளினாலே அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல. சமாரிய ஸ்திரீ திறமை உள்ளவதான், ஊரே அவளுடைய பேச்சை கேட்டு வந்துச்சு. ஆனா அவள் சமாரியாவில் இருந்தபடியால் அவளுடைய வாழ்க்கை கெட்டு போயிற்று. வெளியே சொல்ல முடியாது, வெளியே முகம் காட்ட முடியாது. ஆனா அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்றினார். அதே போல இங்க ஒரு புருஷன் இருக்கிறான், சொந்த தகப்பனே அவனை பிரியமானவர்களை திட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து கடைசி நாட்களிலே என்னெல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லி அவர்களுடைய காரியத்தை அவர்களுக்கு அறிவித்தார். நல்ல ஒரு அப்பா. பிள்ளைங்க கடைசி காலத்தில் எப்படி இருக்க போகிறாங்க, என்னெல்லாம் இருக்க போகிறாங்க நான் சொல்கிறேன் வாங்கப்பான்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் கூட்டி வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறான். இன்றைக்கி உள்ள தகப்பனுக்கு பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாமலே அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என் வேதம் சொல்லுது, யாக்கோபு அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கடைசி நாளிலே வாசிக்க பார்ப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு என்னெல்லாம் நேரிடுமோ அந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூப்பிட்டு விட்டு சொல்லுகிறான் 3வது வசனத்துல, பிரியமானவர்களை வாசிக்க பார்ப்போம். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீதான் எனக்கு முதல் பலனா இருக்கிறவன், நீ மேன்மையில் பிரதானமும், நீ என்னுடைய எல்லா மேன்மையிலும் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷமுமானவன், என்னுடைய வல்லமையிலே நீதான் விசேஷம் உள்ளவன். அப்பா பாராட்டுறார், மூத்த பையனை கூப்பிட்டு பாராட்டுறார். டாய், நீதான் என்னுடைய சத்துவம், நீதான் என்னுடைய முதல் பலன், நீதான் என்னுடைய மேன்மையின் பிரதானம், நீதான் என்னுடைய வல்லமையின் விசேஷமானவன். இப்படி பாராட்டிக்கிட்டே இருந்த அப்பா திடீர்னு 4வது வசனத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், தண்ணீரை போல தளம்பினவனே, அட பாவி, வாழ்க்கையில ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்ல, நீ தண்ணீரை போல தழும்பி விட்டாய். நீ மேன்மைக்குரியவன் தான், ஆனால் நீ முன்னேற மாட்டாய், நீ மேன்மை அடைய மாட்டாய். காரணம் என்ன? நீ தண்ணீரை போல தழும்பி விட்டாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்கள் துன்மார்க்கனை பார்த்து தள்ளாடி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கலங்கி போனதான ஒரு கிணற்றுக்கு ஒப்பாய் விடுவார்கள். அவன் பாரு என்னெல்லாமோ பண்றான், நம்ம ஏன் பண்ணக்கூடாது? இருக்கிறது அவட நீ கெட்டு போயிடுவேன். என் வேத வசனம் சொல்லுகிறதோ. காரணம் என்ன? இந்த சாபம் வருவதற்கு காரணம் என்ன? அவனுடைய தாய். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, இந்த ரூபன், ராகேல் இறந்த பிறகு ரூபன் பெல்லாலை பார்த்தான். பெல்லாலை பார்த்து அவனுடைய இச்சையை, சொந்த தாய்கிட்டையே தன்னுடைய இச்சையை அவன் நிறைவேற்றும்படியாய் சென்று விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நல்ல நேரத்தில் நம்ம சொல்கிறோம், வாலிப பிள்ளைங்களா கவனமாக இருங்கப்பா, பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம், யார்கிட்டையும் பேசாதீங்க, ரொம்ப உஷாராக இருங்க. நான் வாலிப பிள்ளைங்க ஃபுல்லாக மறைச்சிக்கிடுறாங்க, நல்ல வஸ்திரம் போட்டு தங்களை ஃபுல்லாக மறைச்சிக்கிறாங்க. ஆனால் சில அம்மாமாருங்களை பார்த்தா கல்யாணம் கட்டி, பிரியமானவர்களை பிள்ளைகளுக்கும் கல்யாணம் கட்டி பேரப்பிள்ளை பார்க்க போகும்போது தான் அவர்கள் பானைகள் வெளியே திறந்து அவங்கள பார்த்து இச்சையில் நிறைய பேர் விழுந்துருவாங்க போல. வஸ்திரத்தை ஒழுங்காக காத்துக்கிடுங்க.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தா பிரியமானவர்களை வெண்மையா இருக்கிறது, ஆனால் உள்ளே இருக்கிற நிர்வாணம் அப்படியே தெரியுது. பேலால் தன் சொந்த மகனுக்கு சாபத்தை கொண்டு வந்து விட்டாள். தான் பெத்த பிள்ளைக்கு சாபத்தை கொண்டு வந்துட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நோவா தன் வஸ்திரம் விலகினபடியாலே தன் சொந்த மகனுக்கு சாபத்தை கொண்டு வந்து விட்டாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக எப்படி பிரியமானவர்களை இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உன் வஸ்திரம் விலகி இருக்குதா? உன் வஸ்திரத்தில் இடறுதல் உண்டாயிருக்கிறதா? மற்றவர்கள் காணும்படியான நிர்வாணம் உனக்குள் காணப்படுகிறதா என்பதை நீ கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வஸ்திரம் உன் மானத்தை மூடும்படியாக தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரூபனை பார்த்து யாக்கோபு புகழுகிறான், நீ என் வல்லமையின் பிரதானம், நீ என்னுடைய சேஷ்ட குமாரன், நீதான் என்னுடைய முதற் பலன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை துன்மார்க்கத்தை பார்த்தபோது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இடர்தல் வராத மனிதர்கள் இல்லை. ஆனால் எவன் நிமித்தமாக இடர்தல்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. யார் நிமித்தமாக இடர்தல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவனுடைய கழுத்தை கட்டி என்ன செய்யணுமா? பாதாளத்தின் ஆழத்தில் போடணுமா? சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் கண்ணீர் ஏன் தெரியுமா? பிரியமானவர்களே, நாம் யாருக்கோ இடர்தல்களாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளையும் பரிசுத்தம் இருக்கணும், வாயிலையும் பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய வஸ்திரத்திலும் பரிசுத்தம் இருக்கணும். நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் தேவ பக்தி உள்ள ஜனங்கள் என்று சொல்லணும். ரூபன் கெட்டு போனான். ரூபன் சேஷ்டமானவன் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்களேன். அவன் எவ்வளவு ரூபனை குறித்து சொல்லுகிறான். ஏன்னா முதல் அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க. அவன் பட்ட கஷ்டம், கல்யாணம் கட்டி எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு பெற்றதான பிள்ளையை சொந்த தகப்பன் சபிக்கிறான். நீ என் சத்துவம், நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய முதலின் பலன், நீ பிரியமானவர்கள் இப்படியே சொல்லிக்கொண்டே போகிறான். சொல்லிட்டு போயிட்டு சொல்லுகிறான், எப்பா நீ மேன்மை அடைய மாட்டாய். சபிக்கப்பட்டவனாய் ரூபன் போய்விட்டான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பிரியமானவர்களே யோசேப்புக்கு போய் சேர்ந்துச்சு. அவனுக்கு கிடைக்க வேண்டியதான ராஜ மேன்மை யூதாவுக்கு, 4வது மகனாகிய யூதாவுக்கு போய் சேர்ந்து விட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரன் இப்பொழுது அந்த சபிக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். தம்முடைய ஸ்தானாதிபதிகள் சொல்லுகிற ஆலோசனையை நிறைவேற்றுகிறதான தேவன். ரூபனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சாக மாட்டப்பா. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. ரூபன் சாகாமல் பிழைத்திருப்பான். அவன் குறுகி போனவன் அல்ல. வாசிக்க பார்ப்போம். உபாகமம் 33:6. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. ரூபன் சாகாமல் பிழைப்பானாக. அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது. அவன் இனி கொஞ்சமாய் இருக்க மாட்டான். அவன் குறுகி போக மாட்டான். தகப்பன் சொன்ன வார்த்தைகள், தாய் செய்த தீமைகள் அவனை குறுகி கொண்டே போக பண்ணுகிறது. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார்,
நீ குறுகி போக மாட்டாய், நீ கொன்றி போக மாட்டாய். உன்னை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரூபனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறாரு, நீ செத்து போக மாட்டாய், நீ பிழைப்பேனோ இல்லையோ என்று கலங்கியிருக்காதே, கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை பிழைக்க வைப்பார். நீ பிழைத்துக் கொள்வாய். நீ கொஞ்சமா இருக்க மாட்டா, நீ பெருகிக்கிட்டே போவா. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஜனத்தை நேசிக்கிறார். இதை தான் இந்த மாசத்துல ஒவ்வொரு கடைசி வாரமோ இல்லாட்டி அதுக்கு முந்தின வாரமோ நான் பிரசங்கம் பண்ண போறேன். கர்த்தர் தமது ஜனத்தை நேசிக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பெரியவங்க சின்னவங்களை தட்டி சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். உலகம் சபிக்கலாம், உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் சபிக்கலாம். 333 ஓகே, 333 வாசிங்க. உபாகமம் 33:3 முணுமுணுக்காதீங்க, 3 வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே என் தேவன் தமது ஜனத்தை என்ன செய்கிறவர்? சிநேகிக்கிறார். இதுதான் நம்ம இந்த வருஷம் முழுசும் கேட்க போறோம். மெய்யாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். ரூபன் அவங்க அப்பா சபிச்சிட்டான், ஆனா தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார், மெய்யாகவே தேவன் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறவர்? நேசிக்கிறவர். எக்கேடுனா கெட்டுப்போ, நீ சொல்லு பேச்சு கேட்கல, எக்கேடுனா கெட்டுப்போன்னு உலகம் சொல்லுங்க, ஆனா நீ கெட்டு போக அவர் விட்டு விட மாட்டார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீ. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாட அனுபவித்தபடியாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 4:15 சொல்லுது, அவர் தாமே பிரியமானவர்களே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவும் நமக்காய் பரிந்து பேசவும் என்றென்றும் ஜீவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நீ பலவீனனா இருந்தாலும் உன்னை தட்டி எழுப்புகிற தேவன் என்னுடைய தேவன். உன்னை தூக்கி நிறுத்துகிற தேவன் என்னுடைய தேவன். அந்த தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, நீ சாக மாட்டாய், நீ பிழைத்துக் கொள்வாய், நீ குறுகி போக மாட்டாய், நீ ஜனம் பெருத்தவனாய் மாறிவிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் விசுவாசிக்கும் போது, ஏசப்பா சொல்றாரு, என் தண்ணீரை பருகுகிறவன் அவனுடைய ஜீவ காலமெல்லாம் அவனுக்குள்ளே இருந்து நீர் ஊற்றுக்கள் உண்டாகிறதா இருக்கும். வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாகி என்னை எவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் குறுகி போக மாட்டார்கள். பாருங்க, தேவனுடைய மனுஷன் சொன்னது போல ரூபனுக்கு நடந்தது. என்னாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ரூபனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கலாம். வாசிங்க பாப்போம். ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய். ஆடு மாடுகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே அவர்கள் நடத்தின போது பிரியமானவர்களே, அவர்களுடைய ஆடு மாடு எல்லாம் என்னதாயிருச்சு? பெருகிக்கிட்டே போனது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு தேவனை அண்டிக் கொள்ளுகிறாயோ, தேவனுடைய சமூகத்தை நீ எவ்வளவாய் சேர்ந்து கொள்ளுகிறாயோ, அவர் மோசைக்கு வழியை தெரியப்படுத்துகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிரியைகளை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை பின்பற்ற 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 உன்னை குறுகி போக பண்ண மாட்டாரு, உன்னை பெருக வச்சு கொண்டே இருப்பார்.
ரூபன் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், மோசே வழி நடத்தினது போல மேகஸ்தம்பத்தின் கீழே, அக்னி ஸ்தம்பத்தின் கீழே நடக்க 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 அவன் ஜனம் பெருத்தவனாய், ஆடு மாடுகள் பெருத்தவனாய் அவன் காணப்பட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். அதுல வேதனை இருக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை தெரியல, அதனால் அதை அசட்டை பண்ணும்படியாய், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணும்படியாய், தேவனுடைய மனசிலிருந்து, தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அசட்டை பண்ணும்படியாய் நம்முடைய கவனத்தை பிசாசு திருப்புறான். ஆனால் வேதம் சொல்லுதோ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ரூபனை ஆசீர்வதித்தார். இந்த ரூபன் என்று சொன்னால் என்ன? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அங்கே அவனுடைய தாய் லேகால் சொல்லுகிறாள், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தாரு, என் சிறுமையை பார்த்து என் மேல் என் புருஷன் நேசம் வைக்கும்படியாக இவனை கொடுத்தார். ஆனபடியால் என் புருஷனுடைய நேசம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு எப்பவும் உன் மேலே தான் இருக்கு. பயப்படாதே. நீ ஒரு ரூபன், கலங்கியிருக்கிறவனா இருக்கலாம், பலவிதமான காரியத்தில் குழம்பினவனா இருக்கலாம். நீ கவலைப்படாத. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களோ என்று சொல்லி நினைக்காத. ஆண்டவரும் என்னை வெறுத்துட்டாரோ என்று நினைக்காத. பிரியமானவர்களே, உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறவன் அல்ல. அவர் உன்னை அருவருக்கிற தேவன் அல்ல. உனக்காய் தன்னையே கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினதான தேவன். உன் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய மனுஷன் அதை தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். பெருக்கத்தின் ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, ரூபன் ஜனம் பெருத்தவனாய் இருந்தான். இதனால் அவன் சொன்னான், மோசேட்ட போய் சொன்னாரு, எங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கு. 5வது வசனத்தில், பிரியமானவர்களே, எங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது, அதனால நாங்கள் இங்கேயே வீடை கட்டி இந்த இடத்துலையே நாங்கள் இருந்துக்கிறோம்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 32:15. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால், நீங்கள் எங்களோடு பிரயாணம் பண்ணுகிறதை விட்டு பின்வாங்கி போய்விட்டால், அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். ஆண்டவர் மற்ற ஜனங்களை வனாந்திரத்திலேயே இருக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவன் நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அள்ள தட்டி, பிரியமானவர்களே, நாம் இடையூறு உண்டாக்குகிறவர்களாக இருப்போம் என்றே சொன்னால், மோசே சொல்லுகிறார், ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு, நம்மளை வனாந்திரத்தில் நடத்தினார். நீங்களும் இப்போ இடம் கிடச்சிட்டு, நமக்கு ஒரு வீடு கிடைச்சாச்சு, நமக்கு ஒரு குடும்பம் கிடைச்சாச்சு, நமக்கு ஒரு தொழில் கிடைச்சாச்சு, நமக்கு ஒரு ஆடு மாடு கிடைச்சாச்சு, எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சாச்சு. இனி ஏன் ஆண்டவரை தேடுறது? இனி ஏன் சர்ச்சுக்கு போகிறது? சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைமே இல்லை, வேலையில் கரெக்டாக அந்த டைம் தான் வேலை வைக்கிறாங்க என்று சொல்வாய் என்று சொன்னால், உன் வாழ்க்கையை கர்த்தர் வறண்ட நிலமாய் மாற்றுவார். மோசே சொல்லுகிறார், நீங்கள் பின்பற்றாமல் வந்தீங்கன்னா, கர்த்தருடைய யுத்தத்தை நடத்திக்காம காணப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வறண்டு போகும். அப்போ ரூபன் சொன்னதான வார்த்தை என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், 16வது வசனம் சொல்லுது, அவங்க மோசக்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் நிச்சயமாகவே உங்களோடு தான் வருவோம். 17வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நாங்களோ இஸ்ரவேல் புத்திரர்களை அவங்க ஸ்தானத்தில் போய் நீ சேர்க்கிற வரைக்கும் யுத்த சாமர்த்தியம் உள்ளவர்களாக, ஜெப சாமர்த்தியம் உள்ளவர்களாக, தீவிரமாக நாங்கள் அவர்களுக்கு முன்னால நடந்து போ. கீழ்ப்படுகிறான் ரூபன், கீழ்ப்படுகிறான். ஆனபடியாலே சபிக்கப்பட்ட அவன் ஆசீர்வாதமா மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
எவ்வளவுதான் மேலே போனாலும் நமக்கு மேட்டிமை வரக்கூடாதுங்க. எவ்வளவு உயர்த்துகிறாரோ அவ்வளவு நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்மளை தாழ்த்தணும். அல்லேலூயா. கட்டடம் எவ்வளோ உயர்தோ அவ்வளோ ஃபவுண்டேஷன் கீழே ஆழத்துக்கு போகும். அது போலவே தேவனுடைய பிள்ளை எவ்வளவாய் உன்னை தாழ்த்துகிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே போவார். ரூபன் அதுதான் சொல்லுகிறான், எங்களுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்தி விட்டு நாங்க பின் வரமாட்டோம், நாங்க முன்னேறி சென்று கொண்டுதான் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ ஆராதனை முடியுது, எப்போ வீட்டுக்கு ஓடலான்னு ஓட மாட்டோம். ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவருடைய நாளில் நாங்கள் செய்வோம். ஐக்கிய பந்தியா எல்லாரும் சகோதரர்கள் சேர்ந்து நாங்கள் ஐக்கிய வேலையை செய்வோம். கர்த்தருடைய காரியமா ஒன்று, அதை நாங்கள் முன்னால் இருந்து செய்வோம், நிச்சயமா செய்வோம். ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தில் ஏறுகிற வரைக்கும் நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த ரூபன்ட்ட என்ன பார்த்தோம்? ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதுக்கு முன்னால 41ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அன்னைக்கு அந்த நாட்கள்ல பெரிய பஞ்சம் தேசம் எங்கும் காணப்பட்டது. உலகத்தில் உள்ளதான எல்லா இடங்களிலும் பெரிய பஞ்சம். அப்ப யாக்கோபு கூப்பிட்டு சொல்றாரு, 42வது அதிகாரத்தில் யாக்கோபு கூப்பிட்டு சொல்றாரு, எகிப்தில் நமக்கு வேண்டிய தானியங்கள் இருக்கிறது, நம்ம குடும்பம் பிழைக்கும்படியாய், நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படும்படியாய் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, தானியத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தானியத்தை வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் பிரியமானவர்களை யோசேப்பு அண்ணாச்சி அங்கே இருக்கிறார். அவரை பிறகு பார்ப்போம், இன்னொரு வாரத்தில் அவரை பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்க அண்ணனெல்லாம் வந்து தன் காலில் விழுறதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஒரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறான் அன்பின் நிமித்தம், ஒரு பக்கம் அவனுக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில சொல்றான், நீங்க எல்லாம் இங்க திருட வந்தீங்க, தானியத்தை எடுத்துட்டு போங்க. உங்க அப்பா நல்லா இருக்காங்களா, உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ரொம்ப விசாரிக்கிறான். இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எங்களுக்கு அப்பா இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சொல்றான், நீங்க இந்த ஊரை வேவு பார்க்க வந்தீங்க என்பது என் மனசுல படுது. அதனால சிமியோனை இங்க நான் வச்சுக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, ஊருக்கு போங்க, உங்க அப்பா கிட்ட போங்க, தானியத்தை எடுத்துட்டு போங்க, அந்த குடும்பம் பிழைக்கிட்டேன்னு சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இவங்க எல்லாரும் தானியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. யாக்கோபு சொல்லுகிறான், யோசேப்பை கொன்று விட்டீங்க, இப்போ சிமியோனையும் எனக்கு பிள்ளை இல்லாதவனாக மாற்றிட்டீங்கப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பிள்ளையற்றவனா இருக்கிறேனே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், ரூபன் கலங்குகிறவனாயிருக்கிறான், யாக்கோபு கலங்குகிறவனாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 41ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா யாக்கோபு சொல்லுகிறார், இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 37வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், இந்த பெஞ்சமீனை என் கையில கொடுங்க. ஏன்னா பிரியமானவர்கள் யோசேப்பு சொல்ல அனுப்புனா, உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கான்னு சொன்னி, இன்னொரு தம்பி இருக்கான்னு சொன்னீங்களா, அந்த தம்பியை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் சிமியோன் என்ன செய்யட்டும், ஜெயிலில் இருக்கட்டும், அவனை கூட்டு வந்தாதான் நீங்க நல்ல ஆளுன்னு சொல்லிட்டான். அப்பதான் அப்பா சொல்றாரு, யோசேப்பு போயிட்டான், சிமியோன்னு போயிட்டான், அடுத்தது இப்போ பெஞ்சமின் மேல நான் நம்பிக்கையா இருக்கேன், இவனையும் நீங்க தூக்கிட்டு போகணும் பாருங்க இருக்கிறீங்களப்பான்னு சொல்லி. அப்போ ரூபன் சொல்றான், எப்படியாவது நம்முடைய குடும்பம் பிழைக்கணும், நமக்கு சோறு வேணும், சோறு இல்லைன்னா செத்துப்போம், அதனால நீங்க அனுப்புங்க. ஒருவேளை நான் பெஞ்சமினை திருப்பி கொண்டு வரலன்னா எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த 2 ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட்டு விடுங்க நீ யாக்கோபிட்ட சொல்லுகிறான். உத்தரவாதம் உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூபன் கீழ்ப்படுகிறவன் மாத்திரமல்ல, காரியம் செய்யும்படியான
பொறுப்புள்ளவன். He is a man of responsibility. He is a man of obedience. அவன் கீழ்ப்படுகிறவன். இரண்டாவதாக அவன் உத்தரவாதம் உள்ளவன். அல்லேலூயா. நீ தெய்வனிடத்தில் உத்தரவாதம் உள்ளவனாயிருந்தால் அவரும் உன் மேல உத்தரவாதம் உள்ளவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு, ஒரு 2 பேருக்கு சாப்பாடு நம்ம பகிர்ந்து வச்சோம், 3வது திரும்பி பார்த்தா ஆளை காணும். எஸ்கேப். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா வரமாட்டுக்கு? உங்களை சொல்லலைங்க, ரூபனை குறித்து சொல்கிறேன். அல்லேலூயா. சில வேலையில் நம்ம கோயிலுக்கு போனோமா வந்தோமா அப்படியே இருக்கணும், யாரு கூடயும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அல்லேலூயா. சிலவங்க பிரியமானவர்களே, என் ஆத்துமாவே ஒரு சிப்பு கர்த்தரை ஸ்தோத்திரி, அடுத்த சிப்பு அவர் செய்த உபகாரங்களை மறவாது. ஆமேன் போட்டோடனே சிப்பு மூடிடும். உடனே கையில் வைக்க வேண்டியதான், போக வேண்டியதான், டக்கா 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 டக்கான்னு போக வேண்டியது. அல்லேலூயா. சபைன்னு சொன்னால் என்ன தெரியுமா? தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருவது தான் சபை. அல்லேலூயா. கொஞ்சம் பல்ல காட்டி மற்றவங்கிட்ட நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, காப்பி குடிச்சிங்களா, நல்லா இருக்கிறீங்களா, இங்கே கேட்டு போயிடணும். வாங்க சாப்பிட்டு வரலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, தொந்தரவு வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவர் விசாரிக்கும்படியதான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சகோதர சிநேகத்திலே நிலைத்தவர்களாக இருங்கள். ஜனங்கள் சத்தியத்தில் பெருகும்படியாய் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் உள்ளவர்களாயிருங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் விசாரித்ததில் காணப்படுங்கள், உத்தரவாதம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய காரியங்களில பொறுப்புள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய சபையில் எந்த வேலை கொடுத்தாலும் அதில் முழு பொறுப்பெடுங்க. நீங்கள் அந்த பொறுப்பில் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருங்கள். கர்த்தர் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வீடு ஆனபடியாலே என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தருடைய காரியத்தில் நான் இடைபடுகிறவனாயிருப்பேன். அப்பதான் முன்னேற்றம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் சொல்லி கொடுப்பான், நீ இப்படி ஓடிடுறா அப்படி ஓடிடுறான்னு சொல்லி. தந்திரவான் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்தில் வளர முடியாது. நீ எவ்வளவு ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அவ்வளவா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். வேதம் அதுதான் சொல்லுது. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், வாசிக்க பார்ப்போம். அன்றியும் என்னுடைய உத்தம கூட்டாளி. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? என் கூட இருந்தான். எதுல இருந்தான்? உத்தமமான ஒரு கூட்டாளி. அவன் என் கூட்டாளி எப்படிப்பட்டவன்? கள்ளத்தனமான கூட்டாளி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமமா என்னோடு இருக்கிற ஒரு கூட்டாளி. அப்புறம் அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமென்னோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். கூட்டாளியே, நீ அவர்களுக்கு எப்படி இருக்கணும்? உதவியா இருக்கணும். இரண்டாவது, சுவிசேஷ வேளையிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? மிகவும் என்னோடு பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தார்கள். நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கு? 12 பேருங்க, யாக்கோபுக்கு 12 பேர், அதில் 2 பேர் இல்லை அந்த சீன்ல. பிரியமானவர்களை 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த 10ல் இந்த ரூபன் தான் சொல்லுகிறான், எப்பா கவலைப்படாதீங்க, நான் தம்பியை கூட்டிட்டு வரலன்னா என் பிள்ளைகளை நீங்க கொன்றுங்க, நான் எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய வீடு, தேவன் எனக்கு தந்திருக்கிறதான ஸ்தலம். ஆனபடியாலே இதற்கென்று நான் பாடுபடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உத்தரவாதம். அல்லேலூயா. லைட் போட்டிருக்கா, லைட் ஆஃப் பண்ணிட்டு போகணும். யாருன்னா ஆஃப் பண்ணிட்டு போறா? போ. சேரு மடிக்க வேண்டியது இருக்கா, வைக்க வேண்டியது இருக்கா, அதை நீ செய். டோன்ட் பிளேம் அதர்ஸ். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் இன் த சர்ச் ஆஃப் காட்.
கர்த்தருடைய வீட்டிலே நீ உத்தரவாதம் உள்ளவன், உக்கிரானக்காரனாய் நீ காணப்படு. ரூபனுடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் நீங்கி போவதற்கு காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வீட்டுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேலின் சபைக்காக உத்தரவாதம் உள்ளவனாயிருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டைம் ஆகி போச்சு. மூணாவது பிரியமானவர்களே, இந்த ரூபன் கோத்திரத்திற்கு கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்தார். இன்னைக்கு குடியரசு தினம் அல்லவோ, ஆனபடியால இந்த பாயிண்டை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி, ஆமா, ரூபன் சன்னிதானத்தில் ஒரு கொடி எப்பவும், பாளையத்தின் மேல எப்பவும் ஒரு கொடி இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து கானானுக்கு கடந்து போகும் பொழுது அவர்கள் பெரிய சேனையாய் கடந்து போனார்கள். அந்த சேனையை வழிகாட்டும்படியாக, அந்த சேனையை ஐடென்டிஃபை பண்ணும்படியாக 4 கொடிகள் அவர்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. நீங்க தமிழ்நாட்டு பக்கம், நம்மகிட்டெல்லாம் இங்க ஒரே கொடி தான், மேலே மஞ்சள் கீழே சோப்பு, கர்நாடகா. ஆனால் நீங்க தமிழ்நாட்டு பக்கம் போனீங்கன்னா நிறைய கொடிகள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதனா சொன்னேன்னா திருப்பி நம்ம மேலே கேட்டுருவீங்க. அதனால் நீங்கள் வேணாம், பிரியமானவர்களை தமிழ்நாட்டு பக்கம் போச்சல பாருங்கள், அங்கே நிறைய கொடி இருக்கும். ஒன்று கருப்பு சோப்பு இருக்கும், இல்லாட்டி வெள்ளை சோப்பு இருக்கும், இல்லாட்டி பச்சை வெள்ளை இருக்கும். பிரியமானவர்களே, இல்லாட்டி நிறைய கலர், ப்ளூ, ரெண்டு, என்னெல்லாம் கலர் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு கொடி. அவனும் சொல்லுவான், நானும் ஒரு கூட்டத்தான் என்று சொல்லுவான். அல்லேலூயா. தேவன் தம்முடைய மனவாட்டியை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கொடிகள் பறக்கும் படையை போல வருகிற இவள் யார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது நிறைய கொடிகளை பிடித்து கொண்டு வருகிறாள். அது இன்னொரு நாள் பேசுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே என் வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 4 கொடிகளை பிடித்து கொண்டிருந்தார்கள். யூதா ஜனம் சிங்கத்தின் கொடியை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவங்க கொடியில சிங்க படம் போட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்ராயிம் கொடியிலே பிரியமானவர்களே எருதின் படம் போட்டிருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானுக்கு ஒரு கொடி இருந்தது. அந்த கொடியிலே பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், கழுகு படம் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ரூபனுக்கும் கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்தாரு. அதாவது 12 கோத்திரத்தையும் மோசே என்ன செய்தார் என்றால் 3 பேரா பிரித்து 4 பிரியமானவர்களே பங்காக அவர்களை பிரித்து விட்டார். அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடி இருந்தது. அதில் ரூபனுக்கு ஒரு கொடி கொடுத்திருந்தது, மனித நயம் உள்ளவர் என்று சொல்லி மனுஷ முகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கொடியில மனுஷ முகம் இருக்கும். நீங்க வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போதும், கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார், அவருக்கு முன்பாக 4 ஜீவராசிகள் இருந்தது. இந்த 4 ஜீவராசிகளிலும் பிரியமானவர்களே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகம் இருந்தது. ஒரு ஜீவராசிக்கு சிங்கம், ஒன்றுக்கு கழுகு, ஒன்றுக்கு எருது, இன்னொன்றுக்கு பிரியமானவர்களே மனிதனுடைய முகம். அல்லேலூயா. தானுக்கு காளையின் முகம், பிரியமானவர்களே ரூபனுக்கு பிரியமானவர்களே மனிதனுடைய முகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேசத்துக்கும் ஒரு கொடி கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம தேசத்தின் கொடி கலர் என்னங்க? என்னத்தை இளவை சொல்ற, ஆனால் பறக்க தோத்துரும். மேலே அது என்னங்க? ஆமாம், மேலே சாஃப்ரன், மத்தியில் இவங்களை இணைக்கக்கூடியதான வெண்மை, அதிலே தான் முன்னேற்றத்தின் சக்கரம். அந்த முன்னேற்றத்தின் சக்கரம் இருக்கிறபடியால் கீழே என்ன உண்டாகும்? பசுமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ரூபன் மேலே ஒரு கொடி பறந்துட்டு இருந்துச்சு. அந்த கொடியில் மனித முகம் இருந்துச்சு. காரணம் தெரியுமா? ரூபனுடைய உள்ளம் ரொம்ப இழகின உள்ளம், மனித நயம் நிறைந்தவன் ரூபன். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் மாத்திரமல்ல, குடும்ப பொறுப்பை சுமக்கிறவன் மாத்திரமல்ல, இந்த ரூபன் மனித நயம் உள்ளவன். வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க பார்ப்போம்.
ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து எப்படியாவது அவர்கள் கைகளிலிருந்து அவர்களை தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு தகப்பனிடத்துல போய் சேர்த்துறணும். அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தம்பிமாரெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 20வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நாம் அவனை கொன்று, நாம் யோசேப்பை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே இங்க இருக்கிறதான எந்த பாதாளத்திலேயாவது எந்த குழியிலேயாவது அவனை போட்டுருவோம். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஏசப்பா மனுஷனா வந்த காரணம் என்னன்னா, இழந்த நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஜீவனம் கொடுக்கும்படியாய். அல்லேலூயா. என் வேத வசனம் சொல்லுகிறதோ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லா கோத்திர பிதாக்களும் பேசுகிறார்கள், இதோ யோசேப்பு வருகிறான், அவனுக்குள் ஒரு தரிசனம் இருக்கிறது, அவனுக்குள் ஒரு திட்டம் இருக்கிறது, தேசம் பஞ்சத்திலிருந்து காக்கப்படும்படியான ஒரு திட்டம் அவனுக்குள்ள இருக்கிறது, தேசம் வறுமையிலிருந்து மீட்கப்படும்படியாக அவனுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கிறது, சொப்பனம் இருக்கிறது. ஆனால் இந்த சொப்பனக்காரனை எப்படியாவது கொன்று விட வேண்டும். கொன்று என்ன செஞ்சிடணும்? குழிக்குள்ள தள்ளிடணும். அல்லேலூயா. அருமையான வாலிபனே, அருமையான வாலிப பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்மேல் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆனா கோத்திர பிதாக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை எப்படியாவது குழிக்குள்ள தள்ளணும்னு விரும்புவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது கொன்று அவனை என்ன செய்யணுமா? குழிக்குள்ள தள்ளிடணும். அவன் மேல வரக்கூடாது, அவன் வாழக்கூடாது. ஆனால் ரூபன் சொல்லுகிறான், எப்படியாவது. ரூபன் இதை கேட்டபோது, ரூபன் இதை கவனித்த போது, எப்படியாவது இவருடைய கைகளிலிருந்து தப்புவித்து இவனை தகப்பனுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறவனை பார்த்த உடனே, குடிகார பய, வேலைக்கு போகிறதில்ல, குடிச்சிட்டு இப்படி செத்து கிடக்கு பாரு, சை, இது அக்கிரவரமா அக்கிரமம் நினைஞ்சனமா. இவன் யாரு? கோத்திரப்பிதா சிமியோன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்த்த உடனே, அடோ பாவி, ஆண்டவரே இந்த சாராய கடையெல்லாம் போட்டுங்க ஆண்டவரே, குடிகாரர்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா, அப்பாவை காணும்படி அவருடைய மனக்கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்றவன் யாரு? ரூபன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழிந்து பாதாளத்துக்கு நேரா போகிறவர்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுகிறவன் ரூபன். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 13வது வசனம் சொல்லுகிறது, அந்தகாரத்தின் இருளில் இருந்ததான நம்மை அவருடைய அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின. இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக் டேனா என்னது? பிரியமானவர்களே, பிரிட்டிஷர்ஸ் உடைய கொடி இறங்கிருச்சு. 100 வருஷம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவனுடைய கொடி என்ன செஞ்சிருச்சு? இறங்கி, அப்புறம் நம்ம தேச கொடி என்ன செஞ்சிருச்சு? ஏறிட்டு. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு. ஆனா ஜனவரி 1948 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தான் கொடி என்ன செஞ்சிச்சு? நம்ம கொடி, இது எங்களுடைய தேசம் என்று வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் மனம் திரும்பி சபைக்குள் வரும் பொழுது அவன் விடுவிக்கப்படுகிறான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும். அவன் விடுவிக்கப்படுகிறான். எப்பொழுது கர்த்தருடைய சத்தியத்துக்கு தன்னை கீழ்ப்படிந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தான தொட்டிக்குள்ள இறங்கி உடன்படிக்கை செய்கிறானோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி கர்த்தருடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கோயிலுக்கு வர்றதுனால நீ கோயில் பிள்ளை கிடையாது. கோயிலுக்குள்ள வர்றதுனால நீ கோயில் பிள்ளை
கிடையாது. நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு நினைக்காத. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அப்பொழுதுதான் நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாய். அல்லேலூயா. நிறைய நாடுகள் சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, எப்போ அது ரிப்பப்ளிக்காக மாறுதோ அப்போதான் அந்த சுதந்திரம் பூரணம் அடையும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூபன் மேல ஒரு கொடி பறந்துட்டு இருக்கு. அந்த கொடி என்னவென்றால், ஜனங்கள் எப்படியாவது தகப்பனுடைய வீட்டை போய் சேரணும். அல்லேலூயா. நம்ம இருக்கிறதான பகுதியின் ஜனங்கள், நம்ம இருக்கிறதான காம்பவுண்டில் உள்ளதான ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போகக்கூடாது. ஜனவரி மாதம் பிறந்துச்சு, 6ஆம் தேதியே பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் ஒரு பெரிய டிவி விபத்து. ஏன் அவ்வளோ தூரம் போகிறது? கேரளாவில் சொன்னாங்க கொரோனாவை போல கொடிய வியாதி என்ன செஞ்சிருச்சு, வாதை கொள்ளை நோய்களெல்லாம் பெருகிருச்சு. அல்லேலூயா. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். என்னோட இருக்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாங்க, நம்ம மாத்திரம் பரலோகத்துக்கு போகிறது இல்லைங்க, நம்மளோட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். அதுதான் ரூபனுடைய இருதயம். எப்படியாவது இந்த பொல்லாதவர்களிடத்திலிருந்து, இந்த சங்கார தூதனிடத்திலிருந்து, இந்த தீமைகளிடத்திலிருந்து இவர்களை நான் என்ன செய்ய வேண்டும்? தகப்பனுடைய வீட்டில் போய் சேர்க்கணும். முழங்கால் போடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? ரூபனை போல கர்த்தர் நம்மை மாற்றட்டும். அவன் ஒரு காலத்தில் தண்ணீரை போல ததும்பினான். ஆனால் அவனை கர்த்தர் அநேகருக்கு ஜீவ ஊற்றாக மாற்றிவிட்டார். காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவனுக்குள்ளே ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பு என்னவென்றால், நான் மாத்திரமல்ல, என்னுடைய ஜனங்களும் தகப்பனுடைய ஸ்தானத்திலே, இஸ்ரவேலுடைய ஸ்தானத்திலே போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது, தேவனுடைய வீட்டிலே அவன் உத்தரவாதம் உள்ளவனாயிருந்தான். யாரும் எப்படியும் செஞ்சுட்டு போட்டு எனக்கு என்னன்னு சொல்லல, ரூபன் உத்தரவாதம் உள்ளவன். மூன்றாவது, இந்த ரூபன் பிரியமானவர்களே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து பாதாளம் போகக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதே அவருடைய திட்டமாக இருக்கிறது. அனுபடியால் அரசர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஆளுநர்களுக்காகவும் எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படும்படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருங்க. உங்க ஜெபத்தில் இது காணப்படட்டும். உங்க சொந்தக்காரங்களெல்லாம் அவங்க கல்யாணம் வைக்கும்போது அந்த வீட்டில் போய், கல்யாண வீட்டில் என்ன கட்டு கட்டி சாப்பிட்றீங்க ஐயா, அவங்க பாதாளத்துக்கு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க நரகத்துக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? அன்னைக்கு நான் சாப்பிட்டேன்னு என் வீட்டில் வந்து சாப்பிட்டியப்பா, என் மகா கல்யாணத்தில் வந்து சாப்பிட்டியே, கல்யாண வீட்டில் வந்து சாப்பிட்டிய, இந்த சுவிசேஷம் எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? நமக்கு சுவிசேஷம் சொல்ல தைரியம் இல்லைன்னாலும் பிதாவின் அருளை பெறுகிற எவனும் ஏசப்பா கிட்ட வந்துடுவான். அந்த பிதாவின் அருள் உன் உறவினர்கள் மேல் காணப்படும்படியாய், உன் உற்றார் ஜனங்கள் மேல் காணப்படும்படியாய் ஆண்டவர்கிட்ட நோக்கி கெஞ்சி, ஆண்டவர் எங்கள் சொந்தக்காரங்களை ரட்சிங்க ஐயா, எங்க இனப்பந்த ஜனங்களை ரட்சிங்க, அவங்க மேல உம்முடைய அருள் இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. காரிய சித்தி கர்த்தரால் உண்டாகும். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆனாலும் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். ரட்சிக்கப்படுவது கர்த்தரால் மாத்திரமே. பிதாவின் அருளை பெறுகிற எவனும் ஏசப்பா கிட்ட வருவான். பிதா ஒருவனை இழுத்து கொண்டால் அவன் ஏசப்பாட்ட வருவாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீ ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், உன் சொந்தக்காரங்க வருவாங்க, உன் கூட பிறந்தவங்க வருவாங்க, உன் புருஷன் ரட்சிக்கப்படுவான், உன் மனைவி ரட்சிக்கப்படுவான், உன் பிள்ளை ரட்சிக்கப்படும். ரூபனுக்குள்ளே எப்படியாவது தகப்பனுடைய வீட்டுக்கு யோசேப்பை தப்புவித்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இருதயம் உனக்குள்ள இருக்கட்டும். நீ தெருக்களிலே நடக்கும் பொழுது சொல்லு, ஆண்டவரே இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வரட்டும் ஐயா, உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, என் அக்கிராவரம் கர்த்தரால் ஆளுகை செய்யப்படட்டும், என் மாறிய பெண் பாளையம் கர்த்தருக்கென்றே மாறட்டும்,
எங்கள் பெங்களூரு கர்த்தருக்கென்று உறவினராக, பிரியமானவர்கள் கர்த்தருடைய ஊராக மாறட்டும். என் இந்திய தேசம் என் கர்த்தருக்கென்று சொந்தமாய் மாறட்டும். அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ரூபனுடைய இருதயம் உனக்குள்ள வரட்டும். என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, என் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ரூபன் கீழ்ப்படிதல் உள்ளவன். ரூபன் உத்தரவாதம் பொறுப்புள்ளவன். ரூபன் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கக்கூடிய மனித நயம் கொண்டவன். அவன் மேலே மனித முகத்தின் கொடி பறந்து கொண்டே இருக்கும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் இந்த கொடியை பார்த்து மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஏசப்பாவுடைய கொடி அவன் மேல பறந்துகிட்டே இருக்கும். உன் வாயில எப்பவும் ஒரு ரட்சிப்பின் கொடி, ரட்சிப்பின் துணி இருக்கட்டும். உன் வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும். உன் கூடாரத்தின் மேல அந்த ரட்சகருடைய கொடி பறந்துகிட்டே இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன் மூலமாய் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை அநேகருக்கு நீர் ஊற்றாய் வைப்பார். ஞானவான்களின் போதனை ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாய் அநேகரை ரட்சித்து இந்த ஜீவ ஊற்றாகிய தேவன் அண்டை கொண்டு வருகிறதா இருக்கட்டும். இந்த ஆண்டிலும் கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு என்னவென்றால், நீ வற்றாத நீர் ஊற்றை போல இருப்பா. உன் மூலமாய் அநேகருடைய தாகங்கள் அநேகர் ரட்சிக்கப்படட்டும். நம்ம வாழ்கிற இந்த தேசத்துல தேவ பக்தியை வெளிப்படுத்தும்படியாய் தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தேவ பக்தியை வெளிப்படுத்தும்படியாக எங்கெங்கெல்லாமோ தேடி போகிறார்கள். தேவ பக்தியை வெளிப்படுத்தும்படியாய் சொந்த பிள்ளைகளே நரபலி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறபடியாலே அந்த நேசக்கொடி அநேகரை மீட்கும்படியாய் உன்னுடைய கண்ணீர்
உன்னுடைய ஜெபம், உன்னுடைய பிரயாசம் காணப்படட்டும். ஆத்துமாதாயம் செய்கிறவனாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்களை பயனுள்ள பாத்திரமாய் மாற்று. பதறின ரூபன் சபிக்கப்பட்டாலும் ஆண்டவரே, கீழ்ப்படிந்த ரூபன், பொறுப்புள்ள ரூபன், நேச கொடியை உயர்த்தி பிடித்ததான் அந்த ரூபன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. வற்றாத நீரூற்றை போல மாற்றின தேவன், எங்களையும் அப்படி மாற்றுங்க ஐயா. நீர் மெய்யாகவே உம்முடைய ஜனத்தை நேசிக்கிறீர். ஆடபடியால் தான் இந்த வார்த்தையை கொண்டு வந்தீர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்